லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் இடரல், ஸ்டம்பிள். வாழ்க்கையில் மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தும் போது, நம்ம மனம் புண்படும் விதமாக அவர்கள் நம்மிடம் பேசும்போது, நம்மை நடத்தும் போது நம்ம சோர்ந்து போகிறது உண்டு. உதாரணத்துக்கு நம் மேல் அதிகாரி காரணமே இல்லாமல் நம்ம மேலே குற்றம் சுமத்தும் போது, நம்ம மேலே தேவையில்லாமல் பழி போடும்போது, நம்முடன் இருப்பவர்களே நம்மை முதுகில் குத்தும் போது, ஏன் நண்பர்களே விரோதியாக மாறும்போது நம்ம மனம் புண்படுறது உண்டு. மற்றவர்கள் நம்மை புண்படுத்தும் போது அதை எப்படி நம்ம கையாளணுன்றதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாலே ஒரு குட்டி தகவல். ஒரு பிரபல உலக புகழ் பெற்ற போதகர் இருந்தார். அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் முதல் மனைவியை விட்டு பிரிய நேரிட்டது. அவர் தன் இரண்டாவது மனைவியுடனும் பிள்ளைகளுடனும் சந்தோஷமாக தான் வாழ்ந்து வந்தார். அவருக்கு சபையில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்தது. அதை பார்த்து பொறாமை கொண்ட மற்ற தலைவர்கள் அதற்கு எதிராக பலமாக கேள்விகளை எழுப்பினாங்க. இவர் தன் முதல் மனைவியை விவாகரத்து செய்தவர், இவருக்கு அதற்கு அங்கீகாரம் கொடுக்கப்படக்கூடாது, அவர் அதற்கு தகுதியானவர் இல்லை அப்படின்னு எதிர்த்து நின்னாங்க. ஆரம்பத்தில் அவர் மனம் புண்பட்டது, கோபமும் வந்தது. ஆனால் அவர்களிடம் எதிர்த்து பேசாமல் அதை பொறுமையோடு கையாண்டார். கர்த்தரை நியாயம் தீர்க்கட்டும்னு காத்திருந்தார். ஆரம்ப காலத்தில் பல கஷ்டங்கள் அனுபவித்தார். கடவுள் அதே சபையில் அவரை திரும்ப கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் பல மடங்கு உயர்த்தியது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அந்த சபையில் அவரே தலைவர். அவரை எதிர்த்தவர்கள் உரு தெரியாமல் போயிட்டாங்க. இப்போ பைபிளில் ஒரு சில இடர்களை எப்படி சமாளித்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். முதலில் பவுலை எடுத்துக்கலாம். அவர் வாழ்வில் நிறைய காரியங்கள் நடத்திய பொழுதும் மக்கள் அவரை புரிந்து கொள்ளாமல் அவரை புண்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். ஏன் சமய தலைவர்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்ளாத நிலை நீடித்ததையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த பிரச்சனையை பவுல் எப்படி சமாளித்தார்? அதை பிலிப்பியர் 3:13 அவரே சொல்கிறத நம்ம கேட்கலாம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தொடர்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இடர்களை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அது லூக்கா 17:1 இருக்கு. இடர்களுக்கு வராமல் போவது கூடாத காரியம். அப்போ என்ன பண்ணணும்? ரோமர் 12:21 நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல. இது எல்லாருக்கும் கஷ்டமான காரியம். அப்போஸ்தலர்கள்லாம் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்னு கேட்கும்போது இயேசு கிறிஸ்து 770 முறை மன்னிக்கணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அப்போஸ்தலர்கள் அதை பார்த்து கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும்னு வேண்டிக் கொண்ட மாதிரி நாமளும் வேண்டிக் கொள்ளணும். இதை மாதிரி இக்கட்டான நிலையில நம்ம விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்போது நம்ம பிரச்சனையை சுலபமாக கையாள முடியும் அப்படின்றது புரியுது இல்லையா? நாம் எடுத்துக்கொள்ளும் நபர் தாவீது. தாவீது கோலியத்தை வெல்வதற்கு முன்பு தன் சொந்த சகோதரனால் அவமானப்படுத்தப்பட்ட சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீதின் மூத்த சகோதரன் எலியாப் தாவீதை அவமானப்படுத்தும் போதும் வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன்னு சொல்லும் போதும் தாவீது எந்தவித கோபமும் படாமல் தன் கவனத்தை கொஞ்சமும் சிதறவிடாமல் 1 சாமுவேல் 17:30 அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் முன் போலவே அவனுக்கு உத்தரவு சொன்னார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த சம்பவத்துல நமக்கு என்ன தருதுன்னா, வாழ்க்கையில் நம் கவனத்தை சிதறடிக்க இது மாதிரி இடையூறல்கள் வந்தாலும் அதில் கவனத்தை சிதறவிடாமல் நம் இலக்கை நோக்கி நம்ம நகரும் போது மிகப்பெரிய வெற்றி நமக்காக காத்திருக்கு அப்படின்றது புரியுது இல்லையா? நிறைய எலியாப்கள் வர்றது உண்டு நம் கவனத்தை சிதறடிக்க. ஆனால் கோலியத் ஒன்றாதான் இருக்க முடியும். நம்ம கவனம் யாரிடம் செலுத்துறோன்றது ரொம்ப முக்கியம். கண்முடி திறப்பதற்குள் நம்ம வாழ்க்கை முடிந்து போகிறது உண்டு. எலியாப் மாதிரி மக்கள் அவர்கள் குப்பையை நம்ம மேலே கொட்டினாலும் அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை அப்படியே விட்டுட்டு தாவீது மாதிரி திரும்பி நம் கவனத்தை செலுத்தணும். யாருக்காகவும் எதற்காகவும் நம் பக்கம் இருக்கும் நியாயத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பவர் நியாயம் தீர்ப்பார்ன்ற உறுதியுடன், நாம் இழந்ததை திரும்ப கொடுப்பார்ன்ற நம்பிக்கையுடன், சாம்பலுக்கு பதில் சிங்காரம் இருக்குன்ற நிச்சயத்துடன் நம்ம எதிர்நோக்கி வந்த எல்லா இடர்களையும் விட்டுட்டு நம்பிக்கையுடன் முன்னேறி செல்வோமா? அப்படி சென்றால் நம்மை தடுத்து நிறுத்தும் இடர்கள் முறிந்து விழுவது உண்டு. நாம் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை ஆகிறது மட்டும் இல்லாமல் சந்தோஷம், மகிழ்ச்சி, பெரும் அமைதி, மிகுந்த சமாதானம், மிகுந்த கிருபை நம் வாழ்வில் வெளிப்படுவதை நம்மளால் பார்க்க முடியும். நமக்கான இலக்கை நோக்கி நம்மளால் நகர முடியும்.
அது மட்டும் இல்லை, தெய்வ திட்டத்தை நோக்கி நம்ம முன்னேறி செல்ல முடியும். இடர்களை நம்ம எப்படி பார்க்குறோம்? செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கலாமா?